நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல சில நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னத்தை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதால் தமிழகத்துல நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகுவை இன்னைக்கு தலைமை தேர்தல் சந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்துல ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கான சின்னமாக இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா அப்படிங்கிற கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல எப்படி நிலைப்பாடு கொண்டு அதன் அடிப்படையில் கரும்பு விவசாயிகள் சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க உள்ளதா என்பது குறித்தான கேள்விக்கு பதில் கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல அது குறித்தான இங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டார்களோ அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்க வேண்டும். அந்த மனுக்கள் மீது இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து சின்னம் தொடர்பான நடவடிக்கையை எடுக்கும். அப்போதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாயிகள் சின்னம் ஒதுக்கப்படுவதற்கு உண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.